வணக்கம் நண்பர்களே. உங்க நண்பர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை காப்பாத்த கூடும். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு பெரிய காற்றுல ஒரு மெதுவா நடக்கிற ஆமை, வேகமா ஓடுற நரி ரெண்டும் நண்பர்களா இருந்தாங்க. தன்னோட கனமான ஓட்டால ஆமை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அதனால ஓடவோ பறக்கவோ முடியலைன்னு நினைச்சிச்சு. அப்போ நரி கேட்டுச்சு, என் கடவுள் ஒவ்வொரு விலங்குக்கும் வித்தியாசமான உடம்பை கொடுத்திருக்காருன்னு தெரியுமா? ஆமை சொன்னது, இல்லையே சொல்லு. நரி விளக்கிச்சு, ஒவ்வொரு உடம்பும் அந்த விலங்கு வாழற வாழ்க்கை முறைக்கும் பாதுகாப்பா இருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். உன்னோட கனமான ஓடுதான் உன்னை பாதுகாக்குது. ஆனால் ஆமைக்கு நம்பிக்கை வரல. ஒரு நாள் ஒரு வேடன் தன்னோட அம்பை நரியை நோக்கி குறி வச்சான். உடனே ஆமை முன்னாடி வந்து நின்னுச்சு. அம்பு அதோட ஒட்ட தாக்கி கீழே விழுந்துச்சு. நரி வேகமா ஓடி வேடனை பயமுறுத்தி விரட்டி அடிச்சது. பாத்தியா, நரி சொன்னது, உன்னோட ஓடுதான் நம்ம 2 பேரையும் காப்பாத்துச்சு. அது இல்லாம் அந்த அம்பு என்ன தாக்கி இருக்கும். ஆமை இப்போ புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வித்தியாசமான ஓட்டை ரொம்பவே மதிக்க ஆரம்பிச்சு. அதனால குழந்தைகளே, உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகமும் விசேஷமானது. எப்போதும் அற்புதமாயிருங்க.